மனைவி வேண்டாம், குழந்தைகள் மட்டும் வேண்டும். சுஜாதாவின் சுவையான பதிவு. எனது நண்பர் ராமநாதன் தன் மனைவி அகிலா மாற்றப்பட்ட பெயர்கள். அகிலாவிடமிருந்து ராமநாதன் பரஸ்பர சம்மதத்துடன் டிவோர்ஸ் வாங்கிவிட்டார். வயது 40. முதலில் சுதந்திரமும் மீண்டும் பிரம்மச்சாரி வாழ்க்கையும் கிடைத்ததை கொண்டாட தன் திருவான்மியூர் வீட்டில் மியூசிக் சிஸ்டம், ஜக்கூசி என்று அமைத்து ராத்திரி நண்பிகளை அழைத்து கலக்கலாக பார்ட்டி வைத்து கிழக்கு வெளுக்கும் வரை குடித்து பாடி ஆடி சந்தோஷம் என்கிற வஸ்துவை தேடினார். இதெல்லாம் ஓரிரு மாதங்களுக்கு மேல் தாங்கவில்லை. 40 வயதிற்கு மேல் சில காரியங்கள் சிரமப்படும். தொப்பை முதல் நரைகளை மறைத்து என்னதான் மீசை வைத்துக்கொண்டு அதற்கு டை போட்டுக்கொண்டு கழுத்தில் சில்க் ஸ்கார்ஃப் கட்டினாலும் மாமத்தனமான தோற்றத்தை மறைக்க முடியாது. மேலும் குழந்தைகளிடமிருந்து பிரிந்திருப்பது அவரை தாக்க ஆரம்பித்தது. மனைவியோடு இருந்த வரை மனைவிதான் குழந்தைகளை கவனித்து கொண்டிருந்தார். முழுக்க முழுக்க அது மனைவியின் டிபார்ட்மெண்ட். இவர் குழந்தைகளை கவனித்ததே இல்லை. எப்போதாவது ஆபீஸிலிருந்து திரும்பும்போது குழந்தைகளை பார்க்கும்போது எப்படி இருக்கே பப்ளுமா என்று மகளையும், எப்படி இருக்கே பாப்ஜி கண்ணா என்று மகனையும் கன்னத்தில் லேசாக தட்டி கொடுத்து விசாரித்து விட்டு தன் பாட்டுக்கு ஜிம்கானா போய்விடுவார். மனைவிதான் மீசில்ஸிலிருந்து ரிப்போர்டு கார்டு வரை கவனித்து வந்தாள். விவாகரத்துக்கான முக்கியமான காரணங்களில் இதுவும் ஒன்று. இப்போது பிரிந்து கோர்ட் தீர்ப்பின்படி தந்தை இரு குழந்தைகளையும் வாரம் 2 நாள் சந்திக்க உரிமை உள்ளது. அதற்கு தாய்தான் ஏற்பாடு செய்ய வேண்டும். தடுக்கக்கூடாது என்று நீதிபதி தீர்ப்பு சொன்னதிலிருந்து இருவருமே அந்த 2 தினங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். அகிலாவுக்கு 2 நாட்களாவது நிம்மதி. ராமநாதனுக்கு அந்த 2 நாள்தான் சந்தோஷம். ஆம், சந்தோஷம்தான். வெள்ளிக்கிழமை காலையிலேயே அகிலா சமையல் மாமிக்கு போன் செய்து குழந்தைகளை அழைத்து போவதாய் இருந்தால் 6 மணிக்குள்ள வர சொல்லுங்க. நான் ஜெர்மன் கிளாஸ், கீதா கிளாஸ் அல்லது ரீக்கி போனும் என்று சொல்வாள். அவரும் வாரம் தவறாமல் அழைக்க வந்து விடுவார். புருஷன் பெண்சாதி சந்திப்பதே இல்லை. குழந்தைகளிடமிருந்து ஒருவர் மற்றவரை பற்றி விசாரிப்பதே இல்லை. சமர்த்தான குழந்தைகள். அம்மா அப்பாவுக்குள் சரிப்பட்டு வரவில்லை, அந்த டாபிக்கே எடுக்கக்கூடாது என்பதால் விவரம் தெரிந்த குழந்தைகள். அதனால் கிடைத்த நேரத்தை சுவாரஸ்யமாக பொழுதுபோக்க விரும்பினார்களே ஒழிய இதை பேசி ரசாபாசமாக பொழுது கழிய அவர்கள் விரும்பவில்லை. இதில் அகிலாவின் யோசனைகளும் கொஞ்சம் உண்டு. ராமநாதன் அவர்களை ஐஸ்கிரீம் பார்லர், டிஸ்னி வேர்ல்ட், விஜிபி இன்டர்நெட் கேஃப் என்று கேட்ட இடத்துக்கெல்லாம் தன் லான்சர் காரில் அழைத்துச் செல்கிறார். அதனுடன் அப்பாஸ்தானத்தில் குழந்தைகளை வளர்ப்பது பற்றி வாரம் 2 நாளில் புதிய சில தந்திரங்களையும் கற்றுக்கொண்டு வருகிறார். மகள் சாப்பிட படுத்துவாள். அவளை அவள் போக்கில் அப்படியே விட்டுவிடுவதா அல்லது நைச்சியம் பண்ணி சாப்பிட வைப்பதா? மகனை குளிக்க வைக்க என்ன தந்திரம் செய்ய வேண்டும்? அவன் ஸ்னீக்கர் ஜோடியை ஒன்று வாசலிலும் மற்றொன்று சோஃபா அடியிலும் கழற்றி போடாமல் ஒரே இடத்தில் கழற்றி வைக்க செய்வது எப்படி? மகளுக்கு தலை பின்னுவது எப்படி? போன்ற எளிமையான சந்தோஷங்களை எல்லாம் கற்று வருகிறார். அவர்களிடமிருந்து புது விஷயங்களை புதிதாக கற்றுக்கொள்கிறார். கடலை போடுவது என்பதற்கு என்ன அர்த்தம் என்று மகள்தான் சொன்னாள். பலூனுக்கு ஸ்பெல்லிங்கில் 2 L 2 O இருக்கிறது என்று மகனிடமிருந்து தெரிந்து கொண்டார். கிரிக்கெட்டில் ரிவர்ஸ் ஸ்விங் எப்படி போடுவது என்பதையும் அவனிடமே தெரிந்து கொண்டார். குழந்தைகளிடம் தனியாய் இருக்கும் போது அவர்கள் எவ்வளவு சுவாரஸ்யமானவர்கள் என்பதை அறிந்து கொண்டார். ஓட்டப்பந்தயத்தில் பப்ளுவுக்கு ஈடுபாடு இருக்கிறது என்பதையும், பாப்ஜிக்கு 2 கைகளாலும் 10 விரல்கள் கொண்டு
கீபோர்டு வாசிக்க வருகிறது என்பதையும் அறிந்து கொண்டார். படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரர்கள் என்று இல்லாவிட்டாலும் சுமாராக படித்து ஆரோக்கியமான எண்ணங்கள் கொண்ட குழந்தைகள் தம் நிலைமைக்காக அப்பா அம்மாவை வெறுக்கவில்லை என்பதையும் கண்டுகொண்டார். இதையெல்லாம் ராமநாதன் என்னிடம் சொல்லிதான் எனக்கு தெரியும். ஒரு நாள் நான் அவரிடம் மெல்ல கேட்டேன், இப்படியே மெல்ல மெல்ல உங்கள் மனைவி அகிலாவுடன் சமரசம் செய்து கொண்டு சேர்ந்துவிட பாருங்களேன் என்றேன். அது மட்டும் வேண்டாம் என்றார் உடனே. ஏன் என்றேன். காரணம், அவளுடன் சேர்ந்து வாழ்ந்த 10 வருடங்களில் இருந்ததை விட இந்த 10 மாதத்தில்தான் அதிக நேரம் என் குழந்தைகளுடன் நான் செலவிடுகிறேன் என்றார். அமெரிக்காவில் இந்த நிலைமை சர்வ சாதாரணம். நமக்கு கொஞ்சம் புதிது என்றாலும் இங்கேயும் மெதுவே நுழைந்து தலை தூக்கி வருகிறது என்பதை நாம் மறுக்க முடியாது.